glove. Okay, so glove wear பண்ணிட்டு ஸ்பீக்கர் அம்மா என்ன பண்ணுவாங்க, glove போட்டுட்டு அவங்க பண்ணுவாங்க. அவங்க ஒழுங்கா பண்றாங்களா நீங்க பாருங்க. புரிஞ்சா? glove போட்டுட்டு அதை என்ன பண்ணுங்க, எடுத்து cloth discard, yellow pen discard. வீட்ல நீங்க கலட்டணும். நீடில் உள்ள இப்படி இருந்துச்சுன்னா அப்படி நீடில் இருந்துச்சுன்னா உள்ள வச்சுட்டு நீடில் இப்படி இருந்துச்சுன்னா அப்படி நம்ம ஓப்பன் இப்படி லூஸ் பண்ணிட்டு இப்படி விட்டறணும். லூஸ் பண்ண பண்ணிட்டு அவ்வளவுதான். உள்ள போச்சு. ஸோ நம்மளுடைய ட்ரே எங்க இருக்கணும், நம்மளுடைய ட்ரே செட்டப்ஸ் எங்க இருக்கணும், எந்த சைட்ல இருக்கணும், அது எப்படி நீங்க லெஃப்ட் சைட்ல வைக்கிறீங்க? நான் நிறைய பேர்கிட்ட கேட்டப்ப சொன்ன பதில் இங்க இருக்கு, இந்த ஹேண்டில் நான் மாத்தி இப்படி கொண்டு போய் நான் போட்டேன். எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அது புரியல. ஏற்கனவே ஒரு ஷார்ப் இருக்கு கையில, இந்த ஷார்ப் என்ன பண்ணக்கூடாதுனோ இன்னொருத்தையே ஹேண்ட் ஓவர் பண்ணக்கூடாதுனோ இது நீங்க இந்த கையில நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து யூஸ்வலி அந்த அமௌண்ட்டை பேக் பண்ணிக்குவாங்க. ஹாஸ்பிட்டல் அந்த அமௌண்ட் வந்து வெரி எக்ஸ்பென்சிவ் இருக்கிறது, 1 மந்த் எடுக்கணும். கொஞ்சம் அதுக்கு வந்து சைட் எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் நாசியா, வாமிட்டிங், கிட்னினஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு அதை என்ன பண்ணிடுவாங்க, அவாய்ட் பண்ணுறாங்க. ஏன்னா சூப்பர்ஃபிஷியல் இன்ஜுரி, அதனால கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இதனுடைய பர்சன்டேஜ் லோ தான், ஸோ அதை பார்த்துக்கலாம். இன்கேஸ் ஆஃப் எனி டெத் அப்படின்னா ஃபியூ பீப்புளுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், ப்ராக்டிஸ் கொடுத்து இருக்கிறோம். 1 மந்த் அவங்க கண்டினியூ பண்ண வச்சிருக்கோம். இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் ட்ரக். அதை உங்களை பேக் பண்ண சொன்னால் கண்டிப்பாக உங்களால் முடியாது. அதனால ஹாஸ்பிட்டல் அதை பேக் பண்ணிக்கோங்க அமௌண்ட்டை. ஆனால் சிலர் பயந்துக்கிட்டு மாத்திரை போட்டுருங்க. ஸோ பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. எந்த டைப் ஆஃப்